ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். எனக்கு நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப சிம்பிளான அதே மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி கேரளா ஸ்பெஷலில் வந்து நேந்திர வாழைப்பழம் வச்சு பழம்பொரி எப்படி செய்யறேன் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சிங் பவுலில் வந்து இப்போ ஒரு முட்டையை வந்து நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பேக்கிங் சோடா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சோடா வந்து ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை ஊற்றுனால உங்களுக்கு வந்து பழம்பொரி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால தான் முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறம் 200 கிராம் அளவு வந்து மைதா வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி லைட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக லைட்டாக க்ரன்ச் பண்ணி அப்படி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் வந்து எல்லா பக்கமும் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து இப்போ கலருக்காக வந்து நம்ம டர்மரிக் போடாத மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதாவது சுகர் வந்து ரொம்ப சேர்த்துடாதீங்க. ஒரு 6 to 7 டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அது சும்மா ஜஸ்ட் அந்த கோட்டிங் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும், அதுக்காகத்தான். இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து மாவு இருக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு பேட்டர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி லைட்டாக ரிப்பனாக வருதா, இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை நீங்கள் ஊற வைக்கணும் அப்படி எதுவும் தேவையில்லை. அதனால் நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவேவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நேந்திர வாழைப்பழம் வந்து நான் ஒரு 6 எடுத்துருக்கேன். 6ல் வந்து 2 கட் பண்ணிக்கலாம். அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு வாழைப்பழத்தை வந்து 2 கட் பண்ணி அந்த 2ல் வந்து அதை வந்து பாதியாக கட் பண்ணுங்கள். இல்லாட்டி நீங்கள் அப்படியே 2 கூட கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஃபுல் பழத்தை கூட கட் பண்ணி கூட நம்ம போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து நிறையா பீசஸ் கிடைக்கணுன்றக்காக இது வந்து நம்மளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது வந்து ஹோல் வந்து ஒன்றையும் நம்ம வந்து சாப்பிட முடியாது. இதுனால் நம்ம அப்பப்போ வந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நான் எடுக்க போகிற கடாய் வந்து கொஞ்சம் சின்ன கடாயாக இருக்கும். அதனால் நம்ம 4 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேட்டர் வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இதில் வந்து நம்ம வாழைப்பழத்தை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் விருப்பம் தான். அதாவது எத்தனை பழத்தை வந்து முழுசாக கூட நீங்கள் போடலாம். அப்படிலாட்டி 2 கட் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டி 4 கூட கட் பண்ணி போடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து மீடியம் ஹீட்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த பபுள்ஸ் வந்து வருது மேலே. அப்போ ஆயில் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா டிப் பண்ணி பஜ்ஜி எப்படி போடுவோம் அதே மாதிரி தான் ஸ்டெப்பு. ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் வந்து உண்மையிலே சொல்கிறேன், அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கோகோனட் ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். பேக்கிங் சோடா வந்து அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இன்னொரு பழத்தையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது அப்படியே மீடியம் ஹீட்டில் வந்து நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணும். மீடியமாகவே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். மேலே வந்து நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் நல்லா சுட ஒரு டீயோடு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டீங்க வேறு லெவல் ஃபீலாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இது அப்படியே 2 பக்கம் கொஞ்சம் நல்லா லைட் கோல்டன் ப்ரௌன் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். பார்த்தீங்களா, ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஏன்னா அந்த மேலே அந்த பபுள்ஸு எல்லாமேவும் மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டவே இல்லை. ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணியிருக்கனால. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். பார்த்தீங்களா, இப்போ வந்து கரெக்டாக கோல்டன் ப்ரௌன் வந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இருக்கிற மீதி இருக்க எல்லா வாழைப்பழத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு பழம்பொரி எப்படி செய்யலாம் வீட்டில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம ஆரோஜி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபி நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.